வணக்கம். இது ஜீவா டுடே. இன்றைக்கு நாம் இடதுசாரி சிந்தனையாளர் பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்களை சந்தித்து பேச போகிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பாத்தீங்கன்னா, கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா பெருவாரியான வெற்றியை பாஜக பெறப்போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப உண்மையான தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. சென்ற முறை பாஜகவுக்கு மக்கள் அது போன்ற ஒரு பெருவாரியான வெற்றியை கொடுத்திருந்தாலும், இந்த முறை எங்களுக்கு பிரதமர் மோடி வேண்டாம் என்று சொல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்ப நாம கடுமையா எதிர்த்தது மட்டும் கிடையாது, அதுல உண்மை இல்லை என்று தொடர்ந்து பேசணும். அதுல உண்மை இல்லை என்று பேசுறதுக்கு அப்புறம் ஜி நியூஸ் என்ன பண்ணாங்கன்னா, டக்குன்னு 300 சில்லற ரேட்டு போட்டவங்க படக்குன்னு 226 போட்டாங்க, 230 போடுறாங்க. 2 நாள் கழிச்சு 50 சீட்டை கம்மி பண்ணி போடுறாங்க. அதே மாதிரி பல சேனல்கள் பாத்தீங்கன்னா 10 பேர் 10 தொகுதி இருக்கிற ஊர்ல 16 பேர் 16 தொகுதிகள்ல ஜெயிச்ச மாதிரி காட்டுறது, 4 தொகுதி இருக்கிற ஊர்ல 7 தொகுதி ஜெயிக்கிற மாதிரி காட்டுனதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இது பிஜேபியினுடைய அலுவலகத்துல உட்கார்ந்து எடுத்திருக்கிறாங்க. அப்படி இல்லையா, நம்ம மோடிஜி கொடுத்த அறிக்கையை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து வெளியே கொடுத்திருக்கிறாங்கன்னு தான் நமக்கு தெரியும். பல தொலைக்காட்சியில கொடுக்கப்பட்ட எக்ஸிட் போலுடைய விவரங்கள் ஒரே நம்பரா இருந்தது. ஒரே நம்பரா எல்லாமே ஒரே நம்பர்ஸா இருந்தது. ஒரு 3-4 தொலைக்காட்சி கிட்டத்தட்ட ஒரே நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்க. 370, 371 இது ஒரே நம்பரா வந்தது. அப்ப நமக்கு இது சந்தேகம் படக்கூடிய பல இடங்கள் இருக்கு. நாம அதனாலயே சொன்னோம் 2004 போல எப்படி வாஜ்பாய் கவர்மெண்ட் பயங்கரமா மிளிர்கிறதுன்னு சொல்லி ஓட்டு கேட்டு மொத்தமா கவுந்துச்சோ அது போல மாறும் சொன்னோம். அதுதான் இன்னைக்கு கண்ணு முன்னாடி பாத்துட்டு இருக்கிறோம். ஆப்கோ பார் அப்படின்னாரு, சேசோபாரா சாசோபாரா 400னாரு, கடைசியில சாக்கோபாரா கொடுத்துட்டாங்க இந்திய மக்கள். நமக்கு வடக்க கூட கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு, அந்த மக்கள் இன்னும் பெருசா மாறலையோ அல்லது மோடியினுடைய இந்த மதவாத பிரச்சாரத்துல ஈல்டாயிருப்பாங்களோ அப்படின்னு கூட ஒரு அச்சம் இருந்தது. ஆனா இவங்க இந்த போல் இந்த எக்ஸிட் போலோ அல்லது இவங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் சொன்ன இந்த கருத்து கணிப்பு 400 இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு மதப்பதி பெரிய பிரச்சாரம் இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ரொம்ப தெளிவா பக்காவா மக்கள் எங்கள் வாழ்வுரிமைக்காக நாங்கள் போராடுகிறோம் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதைத்தான் நம்ம இதுல பார்க்க போறோம். இந்த எக்ஸிட் போல் என்பது சுத்த ஹம்பக்கு. முதலாளித்துவ மீடியாக்கள் எல்லாம் அதிகாரத்திற்கு குடைபிடித்திருக்கிறார்கள் என்கிற உண்மையை இன்றைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த எலெக்ஷன் ரிசல்ட் நம்ம காமிச்சிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா நம்ம இந்த எண்ணிக்கைகளை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த பாஜகவுக்கு ஒரு தனி பெரும்பான்மையை கொடுக்காத ஒரு சூழலை நம்ம பாக்குறோம். அவர்கள் அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது என்னன்னாக்க, எங்களுக்கு சில விஷயங்களை எல்லாம் செய்வதற்கு பெருவாரியான இடங்கள் தேவை அப்படின்னு தொடர்ந்து பிரச்சாரத்துல ஈடுபட்டாங்க. உடனே இந்தியா கூட்டணி பாத்தீங்கன்னா, இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு துடிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அதற்கு பிறகு இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் செய்ய போவதில்லை என்று பாஜக தரப்பிலிருந்து கருத்து வந்தது. இன்றைக்கு அவர்கள் நினைத்தது எதையும் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மாநில கட்சிகளின் ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க முடியும். அதுவும் பாத்தீங்கன்னா மாநில கட்சிகள் முடிவு செய்யணும். இவர்கள் ஒருவேளை இந்தியா கூட்டணியோடு சந்திரபாபு நாயுடுவோ இல்ல நிதிஷ்குமாரோ வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் நிச்சயமா சூழல் மாறிவிடும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஆனாலுமே பாத்தீங்கன்னா பாஜக மாநில கட்சிகளின் தயவில்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்ற ஒரு சூழலை மக்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ரொம்ப முக்கியமான கட்டம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அறுதி பெரும்பான்மையில நாங்க ஜெயிச்சிட்டோம். 303 தொகுதியில நாங்க போன முறை 2019 303 தொகுதி தனியா ஜெயிச்சாங்க. ஆனா இந்த முறை 230 அவங்களால தாண்ட முடியல. அப்போ நீங்க ஒரு 70 தொகுதி கீழே நிக்கும் போது மாநில கட்சிகளுடைய உதவி இல்லாம இவங்க ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப மத்தியில கூட்டாட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க முன்னாடி நினைச்ச மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் எடுத்த கௌதம் செய்ய முடியாது. அவங்க முன்னாடி என்ன செஞ்சாங்க, 35 ஏவை தூக்குனாங்க, 370 தூக்குனாங்க, மாநிலங்களை 4 உடைச்சு யூனியன் பிரதேசங்கள் ஆக்குனாங்க. என்ன வேணாலும் தீர்ப்பு வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற இந்த சூழல் இனி இருக்காது. அவங்க நினைச்ச மாதிரி சிஏ அப்ளை பண்ண முடியாது, நினைச்ச மாதிரி என்ஆர்சி என்பிஆர் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா மாநில கட்சிகள் திடீர்னு வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா, மாநிலத்துல அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து வாபஸ் வாங்க வச்சுட்டாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டி வரும். திடீர்னு ஆட்சி கவலை கூட வாய்ப்பு இருக்கு. சோ மோடி கவர்மெண்ட் முன்னாடி நினைச்ச மாதிரி கட்டவிழ்த்து விடப்பட்ட காற்றாறு மாதிரி எல்லாம் ஓட முடியாது.
இனியெல்லாம் வாக்கியார்ல போற தண்ணி அளவுதான் அவங்களுடைய வேகம் இருக்கும். அப்படிதான் போக வேண்டிய சூழலுக்கு வருவாங்க. நீங்க சந்திரபாபு நாயுடுக்கு இன்னைக்கு காலையிலே போன் பண்ணிட்டாரு ஜி. ஏன்னா மோடி என்கிற ஒற்றை பிம்பத்தை காமிச்சு மோடி அலை இருக்கு, மோடியோடைய ப்ராமிஸ் இது, மோடி உறுதி சொல்லிட்டாரு அப்படின்லாம் அடிச்சு விட்டாங்க. ஆனா எதுக்குமே வேல்யூ இல்லாம போச்சு. கடைசியில மக்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற குறிக்கோளோடு களத்துல நின்றுட்டாங்க. இதுல சந்திரபாபு நாயுடு கால் பண்ணிட்டாரு மத்தியானமே. கால் பண்ணிட்டு இன்னும் சொல்ல போனா ஒரு 11 மணிக்கு போலயே கால் பண்ணிட்டாரு. மாப்பிள்ள நீ தான் ஜெயிச்சிட்ட போல இருக்கு, நல்லா தூக்கிட்ட, நிறைய சீட் கிடைச்சிச்சு, நாமெல்லாம் சேர்ந்து வா ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு இப்பே டம்முன்னு காலில் விழுந்திருக்காரு. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் இவங்களுடைய கனவு ஊரு, மிகப்பெரிய மாநிலம், நிறைய சீட்ஸ் வச்சிருக்கிற மாநிலம். இந்த உத்தரப்பிரதேசத்துல இவங்க வாங்குவாங்க, கால் பாரி விடுவாங்கன்னு நம்பல. நாம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இங்க ராகுல் காந்தியினுடைய சகோதரி பிரியங்கா காந்தியினுடைய பரப்புரை பிரச்சாரத்துல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டதை பார்த்தோம். அகிலேஷ் யாதவனுடைய ஃபேமிலி மொத்தமா உள்ள இறங்கி இருந்தது. அவங்க பொண்ணுடைய இதை பார்த்தோம். அவங்க மனைவி நின்று இன்னைக்கு ஜெயிக்க போறாங்க, நிறைய வாக்கு வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. சோ உத்தரப்பிரதேசத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது. ரெண்டாவது ஜாட்டின மக்கள்ல யாரையும் நிறுத்தல பிஜேபி. அப்பயே அவங்க ஒரு பின்னடைவை சந்திப்பீங்கன்னு சொன்னாங்க. இதோட இந்த இஸ்லாமியர்களுடைய ஓட்டு ஒரு சாலிடா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க இஸ்லாமியர்கள் வாழ்வுரிமையற்றவர்களாக சொந்த மண்ணில் அகதிகள்லாம் அலையவிட்டுலாம் நம்பினாங்க. இல்ல, எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. அதுல இஸ்லாமியர்கள் ஓட்டு ஒருங்கிணைந்தாலும் கூட இத்தனை தொகுதிகளில் பாஜகவுக்கு அதிர்ச்சியை அவர்களால் கொடுத்திருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. இவங்க முழுக்க முழுக்க இந்தியாவின் இதயமாக அவங்க பார்த்தது உத்தரப்பிரதேசத்தை தான். அதை அடிப்படையாக வைத்துதான் பல அரசியலும் செய்தாங்க. ராமர் கோயில் உட்பட இப்ப கடைசி கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த அவசர கதிகள் ராமர் கோயிலை திறந்ததன் அடிப்படை கூட இந்த தேர்தல் தான் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் உத்தரப்பிரதேசம் கொடுத்த அதிர்ச்சி மாதிரி வேற எந்த மாநிலமும் பாஜகவுக்கு கொடுக்கல. இவங்க பாத்தீங்கன்னா அந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடங்கி எல்லாமே உத்தரப்பிரதேசத்தை மனசுல வச்சுதான் எல்லா திட்டங்களை தீட்டிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க அங்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த முடிவுகள், இப்ப வரக்கூடிய முடிவுகள் அப்படின்றது ரொம்பவே வேறு மாதிரியா இருக்கு. உத்தரப்பிரதேச மக்கள் ஏன் இப்படி சிந்தித்தார்கள் என்று காரணம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு யோகி ஆதித்யநாத் தான் அடுத்தது பிரதமருக்கு போட்டியாக வரக்கூடியவர் அவர் தான் அப்படின்லாம் சொன்னாங்க. அவரு தான் முதல்ல இந்த 80-20 தொடங்கினது. 80 கேட்டாக்க இல்லைன்னு சொன்னாரு. ஆனாலுமே அந்த 80% இந்துக்கள், 20% தான் முஸ்லிம்கள்னாங்க. அந்த 20% முஸ்லிம்களால் நிச்சயமா தேர்தல்ல இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியாது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல 20% இஸ்லாமியர்கள் ஒரு 20% கேக்குதா? கேக்குது. 20% இஸ்லாமியர்கள் தான் இந்தியாவில பெரும் மாற்றத்தை இல்ல. ஆனா 20% ஓட்ட சிந்தாம நாங்க ஒரு இடத்துல சேர்ப்போம் அப்படின்னு இந்த வெற்றிக்கு அவர்களும் ஒரு காரணம். ரெண்டாவது விஷயம், இந்துக்களை இவர்கள் படுத்துற பாடு. இதே உத்தரப்பிரதேசத்துலதான் ராமர் கோயில கட்ட போறேன்னு சொல்லி 32 கிலோமீட்டருக்கு நான் பாதை போடுறேன் அப்படின்னு ஆயிரக்கணக்கான கடைகளையும் ஆயிரக்கணக்கான வீடுகளையும் இடிச்சு தள்ளிட்டு 32 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. அவங்க பொழைப்பே இல்லாம வாழ்வாதாரமற்றவர்களா மாற்றப்பட்டாங்க இந்துக்கள். அதோட மட்டும் இல்லாம அங்க 23 இந்து கோயில்களையும் 12 இஸ்லாமியர்களுடைய மசூதிகளையும் இடிச்சுட்டு தான் ராமர் கோயில கட்டினாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இன்னைக்கு நிலவரம் என்னன்னா, ராமருடைய கோயில் இருக்கிற இடத்துக்கு பேரு, அந்த தொகுதி பேரு பைசாபாத். இந்த பைசாபாத் தொகுதியில பிஜேபி பின்னடைவு. நீங்க ராமரும் கைவிட்டுட்டாருன்னு அர்த்தம். எப்படி இங்க ஐயப்பனை வச்சு கேரளாக்குள்ள ஒரு அரசியல் செஞ்சு தனக்கான இடத்தை பிடிக்கணும்னு அவங்க நினைச்சாங்களோ, அப்ப பந்தளம் என்கிற ஐயப்பன் கோயில் அமைந்திருக்கிற ஊர்ல 10 ஓட்டு கூட அவங்க வாங்க முடியல. இப்ப இங்க தமிழ்நாட்டுல முருகன் கோயில்களை வச்சு வேல் பூஜை நடத்தி வேல் ஊர்வலம்லாம் நடத்தினாங்க. கடைசியில பார்த்தா 6 படை வீட்டுல ஒரு இடத்துல கூட அவங்களால ஜெயிக்க முடியல. அப்ப கடவுளை வைத்து இவங்க திரும்ப திரும்ப ஒரு பிரச்சார கருவியா பயன்படுத்தினாலும் மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க. இப்ப உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில இஸ்லாமியர்களுடைய சாலிடான ஓட்டு, இந்துக்களை இவர்கள் எவ்வளவு துன்புறுத்தினாங்க, ஒரு அச்சம் வந்திருக்குனாங்க. இதை நம்ம ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பேசியிருக்கோம். இந்துக்களுக்கு என்ன அச்சம்னா வாழ்வாதார அச்சம் வந்துருச்சு, வாழ்வுரிமை அச்சம் வந்துருச்சு. நம்ம வாழ முடியுமா? நம்ம ஒருவேளை பிஜேபி ஏத்து பேசினா அவன் வீட்டை கொண்டு இடிச்சிடறான். அவங்கதான் புல்டோசர் அரசியல் வச்சிருக்கிறாங்கல்ல, அதை கண்டுபிடிச்சவரே அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தானே, யோகி ஆதித்யநாத் தானே. அவர் புல்டோசரை தூக்கிட்டு வந்துருவாரோ, நம்ம பிள்ளைங்க ஏதாவது பேசி மாட்டிக்குவாங்களோ, நம்ம எதை கேட்டாலும் வீட்டுல அடிக்கிறானுங்களே,
அப்படின்ற ஒரு அச்சம் அந்த மக்கள்கிட்ட இருக்கு அப்படின்றத கள ரிப்போர்ட் சொல்லுச்சு. அப்பயே நம்ம தெளிவா சொன்னோம். ஆக இந்த முறையில பல இனக்குழுக்களாக இருக்கிற சாதிய குழுக்களினுடைய எதிர்ப்பு, இஸ்லாமியர்கள் மீதான வன்மத்திற்கு இஸ்லாமியர்களுடைய ஒருங்கிணைப்பு, இந்துக்களின் மீது, இந்துக்கள் கோயில் மீது வம்படியாக இவர்கள் பிரயோகப்படுத்தின அப்புறப்படுத்துகிற திட்டம், இது எல்லாமே இவங்களுக்கு ராமரை தாண்டி ஓட்டு இல்லாம ஆக்கிடுச்சு. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் ராமர் கோயில ஜனவரி மாசம் திறந்ததுக்கு காரணமே எலெக்ஷனுக்காக தான் அப்படின்னு. அதுக்காக தான் திறந்தாங்க. ஆனா ராமர் கோயில் திறந்த போது ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆகா மோடிஜி அப்படின்னு வருது. கரெக்டா 1.5 மாசம் கழிச்சு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அதுல ராமர் இருக்கட்டுங்க, ராமர் ஒரு வாட்டுக்கு இருப்பாருங்க, எங்களுக்கு பசிக்குதுல, எங்களுக்கு வேலை வேணும்ல, எங்களுக்கு சோறு வேணும்ல என்று கேட்கிற ஒண்ணு பார்த்தோம். இதே உத்தரப்பிரதேசத்துல வெங்காய வியாபாரிகள், நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், இதை நான் நினைவுடுறேன் மக்களுக்கு. வெங்காய வியாபாரிகள் மோடி பேசிட்டு இருக்கும் போதே அந்த மேடைக்கு பக்கத்துல போய் கெரோ பண்ணி கோஷம் போட்டாங்க. ஏன்னா அங்க வெங்காயம் 1 கிலோ வெங்காயம் 1 ரூபாய்க்கு எடுத்தாங்க. காரணம் என்ன? வெங்காயத்தை ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு மோடி சட்டம் போட்டு வச்சிருக்காரு. இந்த சட்டத்தால நாங்க பாதிக்கப்பட்டோம், சோத்துக்கு வழி இல்லாம போயிட்டோன்னு ஒட்டுமொத்த. அப்ப நீங்க யோசிங்க, இந்துக்களை அப்புறப்படுத்தினது, இந்து கோயில்களை இடிச்சது, புல்டோசர் அரசு என்ற பேர்ல இது பண்ணது, இஸ்லாமியர்களை கண்மூடித்தனமா ஆயிரக்கணக்கான பேர் என்கவுண்டர்ல போட்டது, அப்புறம் கோயிலை இடிச்சுட்டு மசூதி இடிச்சுட்டு கோயிலை கட்டிட்டு அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கறது அப்படின்னு சொன்னது, விலைவாசி, வேலையின்மை, வேலை இல்லாதனால நடந்த தற்கொலைகள், இடம்பெயர்ந்து வரக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்க்கை முறை, இது எல்லாம் தான் அந்த மக்களை மாத்திருக்கு, மக்களை கேள்வி கேட்க வச்சிருக்கு. குறைஞ்சபட்சம் நம்ம கையில இதுதான் இருக்கு, இந்த முறையை விட்டுட்டோம்னா நம்ம பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டும் நினைச்சுதான் அந்த மக்கள் தெளிவா ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த முறை நான் கூட கடைசி நேரம் கூட காலவாரி விட்டுருவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா அந்த மக்கள் எனக்கு சோறே இல்லை, என் பிள்ளைக்கு வாழ்க்கையே இல்லை, நான் எதுக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிதான் இந்த மிகப்பெரிய பின்னடைவுங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா யூபியில 43 இடம் இந்தியா கூட்டணி, அது 34, 35 சங்கி அடிச்சிட்டு இருக்குங்க. அப்ப உங்களுக்கு புரியுதா? ஒரு பெரிய ஓட்ட அப்படியே கவுக்குன்னு அள்ளிட்டு வந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்திருக்கு. இது பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம். நீங்க யாரு காலில் விழுந்தாலும், எத்தனை மாநில அரசுகளுடைய காலில் விழுந்தாலும், நீங்க இனிமேல் தனிப்பெரும்பான்மைன்னு கால்களை தூக்கி விட முடியாது, நினைச்சதை செய்ய முடியாது இந்த நாட்டுல அப்படின்றதான் இந்த ஓட்டு ரேஷியோ நம்ம காட்டுது. நிச்சயமா, அதாவது முடிவுகள் வரும்போது எந்த அளவுக்கு இதுல மாற்றங்கள் இருக்கும்னு நமக்கு தெரியல. இருந்தாலுமே ஒவ்வொரு மாநிலமாக நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, குஜராத்ல பாஜகவிற்கு பின்னடைவு இருக்கும் என்று சொன்னார்கள். ஏன்னா அங்க இந்த சாதி ரீதியான கருத்தை சொல்லிட்டு அதற்கு பிறகு ராஜ்புத் சமூகம் எந்த அளவுக்கு பிரச்சனை எல்லாம் செய்தார்கள், போராட்டம் செய்தார்கள் என்று பார்த்தோம். ஆனா அப்படி ஒன்று தெரியலையே. குஜராத்ல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு பெருவாரியான பீகார், மத்திய பிரதேசம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மனதாக பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க இந்த நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு உணர்வு இருக்குது. இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தலை வச்சு கூட படுக்காதீங்க அப்படின்னு நம்ம மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க தமிழ்நாட்டுல தலை வச்சு இல்லைங்க, 40க்கு 40ங்க. கடைசியா நான் தொலைக்காட்சி அணைச்சிட்டு உங்க கூட நேரலையில உட்காரும் போது 40க்கு 40 தமிழ்நாட்டுல. நாங்க தமிழ்நாட்டை அப்படியே சீவிடுவோம், அப்படியே அறுத்து அங்கிட்டு ஓரமா வச்சிருவோம், தமிழ்நாட்டுக்குள்ள வளர்ந்துட்டோம். தமிழ்நாட்டுக்குள்ள வளர்றது பிரச்சனை இல்லைங்க, உங்களை எப்படி சமாளிக்கணும் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அரசியல் தெரியும், காவிகளை எப்படி வேரோடு புடுங்கி வெளியேறியது அப்படின்னு எங்களுக்கு தெரியும், அதை நாங்க பாத்துக்குவோம். ஆனா எங்க கூட இருக்கிற மக்களும் அதை தெளிவா இருந்தாங்கல்ல. ஒரு இடத்துல கூட நீங்க ஜெயிக்க கூடாது, ஜெயிச்சா இந்த மாநிலத்துக்கு ஆபத்து என்பதை மக்கள் உணர்ந்து போட்டிருக்காங்கல்ல. இன்னொன்னு, நல்லது செஞ்சவங்களுக்கு ஓட்டு கிடைக்குங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நல்லது செஞ்சாருங்க, பெண்களை குறி வச்சு அடிச்சாரு. அவர் இலவச பஸ் பேருந்தாக இருக்கட்டும், அதே மாதிரி 1000 ரூபாயாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கான ஆண் பெண் 2 குழந்தைகளுக்குமான உயர்கல்வியில மாதம் 1000 ரூபாயா இருக்கட்டும், சத்துணவுல காலை உணவு போடுறதா இருக்கட்டும், இந்த பிள்ளைகளுக்கு 7.5% போன ஆட்சியில கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் கொண்டு இந்த குழந்தைங்களை எல்லாம் கொண்டு வர்றது, போட்டித் தேர்வுகளுக்கான தனி வகுப்பு, நீங்க எல்லா பக்கமும் அடிச்சு ஆடுறாருங்க. இதுக்கு ஓட்டு போட்டுதானங்க ஆகணும். நீங்க கருத்து முரண்பாடு, சித்தாந்த முரண்பாடு இதெல்லாம் தாண்டி 2 விஷயம் இன்னைக்கு 40க்கு 40ன்றதை சாத்தியப்படுத்திருக்கு. ஒன்று, கூட்டணியினுடைய ஒற்றுமை. கூட்டணி கட்சிகள் ரொம்ப ஒற்றுமையா இருந்தாங்க. அதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டணுங்க. சொணக்கமா இருக்குன்னு ஒரு இடம் தெரிஞ்சா அடுத்த செகண்ட் கால் போடுறாரு, இங்க போ, என்ன சொணக்கமா இருக்காமல, இன்னும் 2 பேரும் சேர்த்து அனுப்பிடுறாரு. சோ களத்துல
மந்திரிகளும் மற்றவர்களும் நின்னு அடிச்சு ஆடினதுல நாம இன்னைக்கு 40க்கு 40 இது வரைக்கும் இந்த நிமிஷ நிலவரத்துல நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா தருமபுரியில வந்து சௌமியா அன்புமணி மீண்டும் வந்து முன்னிலையில இருக்கிறாங்க இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. மற்றபடி மீதி 39 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தான் வந்து முன்னிலையில் இருக்கிறது. அதான் சௌமியா அன்புமணி நான் வந்து டிவி ஆஃப் பண்ணும்போது 10,000 வாக்கு வித்தியாசத்துல பின்னாடி இருந்தாங்க. சோ 10,000 வாக்கு வித்தியாசம் இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். அதுக்குள்ள முன்னாடி வந்திருக்காங்க போல இருக்கு. இனி சாயந்தரத்துக்குள்ள என்ன நடக்கும்னு தெரியல. எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதிமுக கூட்டணியில 1-2 ஜெயிச்சா கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா பிஜேபி கூட்டணிக்குள்ள ஒருத்தரும் ஜெயிக்க கூடாதுன்னு மனசுக்குள்ள ஓடுது. காரணம் என்னன்னா இந்த சாதி வெறியும் மத வெறியும் ஒருபோதும் ஜெயிக்க கூடாது. அது மக்களுக்கு விரோதமானதுன்ற புரிதலோட நான் பாக்குறேன். ஆனா நமக்கு என்ன அதிர்ச்சியை கொடுத்த இடங்கள் அப்படின்னா குஜராத்ல அவ்வளவு பிரச்சனைங்க. போற இடத்துல அடிச்சாங்க. குஜராத்துக்குள்ள அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். குஜராத்ல ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே அன்னபோஸ்டா ஜெயிச்சதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. சூரத்ல குஜராத்ல இன்னும் 2-3 இடத்துல அன்னபோஸ்டாவே ஜெயிச்சிட்டாங்க. அது ஒண்ணு தனி. நீங்க நேத்து கூட ஹிமாச்சல் பிரதேசத்துல 10 சீட்டு அன்னபோஸ்டா ஜெயிச்சிருந்தாங்க. நேத்து சட்டமன்ற தொகுதியில 10 சீட்டு அன்னபோஸ்டா ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க. இவங்க புது புது டெக்னிக்கலா யூஸ் பண்ணி இந்த முறை பயங்கரமா இறங்கி வேலை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. நீங்க நம்ம பேசியிருக்கோம். நிப்பாட்டின கேண்டிடேட் நிக்கலங்க. இதே குஜராத்ல ஓடி ஒளிஞ்சாங்க. மந்திரிங்க ஓட்டு போட வரல. இங்கதான் வந்து எதிர்கட்சியாளர்களை இது பண்ணிட்டு போனாங்க, கிட்னாப் பண்ணிட்டு போனாங்க. எதிர்கட்சி ஆட்களை கிட்னாப் பண்ணாங்க. சொந்த கட்சிக்காரனவே இது ஏன் கையெழுத்துலன்னு சொல்ல வச்சாங்க உயிர் பயத்தை காட்டி. இவ்வளவு வேலை பார்த்தா அங்க ஜெயிச்சிருக்காங்க. நம்ம அதை கண் முன்னாடி பாக்குறோம். ரைட்டு. ஆனா பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் ஏற்கனவே அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கு. மத்திய பிரதேசத்துல அதே மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கு. எனக்கு இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எது அப்படின்னா பீகார்ல நமக்கு என்னன்னா மக்கள் அவ்வளவு கூடுனாங்க, அவ்வளவு மக்கள் இது பண்ணாங்க. அவரை நிதிஷ்குமார் யாதவ் வந்து பல்ட்டு குமார்லாம் பட்ட பேரை வச்செல்லாம் கூப்பிட்டாங்க. மக்கள் திரும்பிட்டாங்க போல இருக்குப்பா, பல்ட்டி அடிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியுதுன்னு நினைச்சோம். கணக்க பார்த்தா அங்க மொத்தமா கவுத்தி விட்டுருக்கு இது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இவங்க நிறைய இடங்களை பிடிச்சிருக்கிறாங்க. டெல்லியில பார்த்தா 5 இடம், 7க்கு 5. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எந்த இடங்கள் எல்லாம் மக்கள் கோவப்பட்டு விரட்டினதை நம்மளே கண்ணார பார்த்தோமோ அங்க இடங்கள்லாம் இப்படி இருக்கிறதுன்றதே எந்த கணக்குல சேர்க்கிறதுனே தெரியல. நீங்க இவங்க கட்டாயமா வெற்றி அடைஞ்சு வாங்கினாங்க அப்படின்னு நம்புற அளவுக்கு நான் சின்ன குழந்தை கிடையாது. நான் இப்பயும் நம்ப மாட்டேன். இவங்க பண்ண அவ்வளவு அல்சாட்டியத்தையும் முறியடிச்சுதான் நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம். இதே தமிழ்நாட்டுல 6-7 இடங்கள்ல ஸ்ட்ராங் ரூம்ல சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் சிசிடிவி கேமராவே ஒர்க் ஆகல. உங்களுக்கு எல்லாம் தெரியும். 6-7 இடங்களுக்கு மேல சிசிடிவி ஒர்க் ஆகல. அரை மணி நேரத்துக்கு மேல ஒர்க் ஆகல. நம்ம சண்டை போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு போனாலும் தேர்தல் ஆணையம் காதையும் கண்ணையும் மூடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதுல இங்க ஜெயிச்சிருக்கோம். ஆனா அங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்று இந்த தேர்தலை எதிர்கொண்டாங்களான்னு ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. நீங்க நினைப்பீங்க, ஏமா நீங்க எல்லாம் ஜெயிச்சுட்டீங்கன்னா அது மக்கள் போட்ட ஓட்டு, அங்க அவங்க ஜெயிச்சா மட்டும் அவங்க வந்து இது பண்ணதா அப்படின்னு கூட நீங்க யோசிக்க கூடும். ஆனா எனக்கு இருக்கிற சந்தேகம், தொடர்ந்து இந்த சந்தேகத்தை நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மக்கள் வந்து மிகுந்த பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, போற இடத்துல அடிச்சாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா பஞ்சாப்ல வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. பஞ்சாப்ல காங்கிரஸ் நல்ல சீட்டு. காங்கிரஸ் வந்து 7 இடத்துல வந்துட்டு, ஆம் ஆத்மி பார்ட்டி வெறும் 3 இடம் தான். 0. பிஜேபி 0 வழக்கம் போல. எனக்கு அதுதான் ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. பஞ்சாப்ல நம்ம நினைச்ச மாதிரி நடந்தது. மற்ற இடங்கள் ஓடுதுன்னு சொல்லி என் உடம்புல சிங்கரத்தோலாம் ஓடுதுன்னு சொல்லி அங்க போய் கேசரி எல்லாம் கிண்டி போட்டு வீணா போச்சு. நம்ம பிரதமர் மோடி போய் அங்க தலைப்பாகையெல்லாம் பேப்பர்லாம் வச்சுட்டு என்னென்னவோ பண்ணாரு, அதெல்லாம் வீணா போச்சு அப்படின்னு நினைப்பாங்களா இருக்கும். ஆனா இதை விட ரொம்ப முக்கியமா அந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்தது இல்லையா, அதெல்லாம் யாரும் மறக்கல. 2வது அந்த கட்ட தேர்தலுக்கு முன்பாக பிரதமர் மன்மோகன் சிங் வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார். ஆமா, நீங்க அதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து குறிப்பா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் இன்றைக்கு நாடு எதிர்கொண்டிருக்கிறது அப்படின்னு போட்டாரு. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாநில மக்களின் மனதில் பதிந்தாலும் கூட வேறு சில மாநிலங்கள், மத்திய பிரதேசம் போன்ற சில மாநிலங்களுக்கு எல்லாம் வந்து அவர்களின் எண்ணம் வந்து வேறாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. நீங்க பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மிக்கு இருக்கக்கூடிய ஆதரவு டெல்லியில இல்லாம போச்சு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன மனநிலை? ஒருவேளை தலைநகரம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைச்சிருப்பாங்களோ? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க டெல்லியில வந்து ரொம்ப பெரிய பின்னடைவு இவங்களுக்கு, ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வரவே இல்லை.
இதுல கூட 3 தான், 7 இடம் காங்கிரஸ் தான் வர்றாங்க. இதுல தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்த ஆம் ஆத்மி பார்ட்டி செஞ்ச தவற நம்ம இந்த இடத்துல பேசி ஆகணும். அவங்க என்ன தவறு செஞ்சாங்கன்னா, வளர்ச்சியில நல்லா இருந்தாங்க. வளர்ச்சி, முன்னேற்றம், மக்களை முன்னேற்றணும், அதுல எல்லாம் ஓகே. ஆனா அவங்க எதிரி யாருன்னு கை காமிக்கவே இல்லை. நீங்க சித்தாந்த ரீதியா மக்களை வென்றெடுத்துட்டு போறது அரசனுடைய கடமை. அரசு அந்த வேலையை செய்யல. அவங்க மேல கேஸ போட்டு, இந்த சாராய வழக்குல கேஸ போட்டு உள்ள தள்ளும் போதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே புரியுது. எதிரிங்க சாதாரணமான ஆட்கள் இல்ல, இவங்க ரொம்ப மோசமானவங்க, நம்மள எந்த இடத்துல கொண்டு போய் வேணாலும் நிப்பாட்டுவாங்கன்றதே புரியுது பின்னாடிதான். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வெறும் வளர்ச்சி, நான் ஸ்கூல் கட்டுறேன், வளர்ச்சியை பேசினாலும் கூட நிச்சயமாக சித்தாந்த ரீதியில மக்களை வென்றெடுக்க தவறுனாங்க. இதை நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மேடையிலே சொல்லியிருக்கேன். நீங்க அப்படி செய்யலைன்னா முக்கியமான இக்கட்டான காலகட்டத்துல உங்களை மக்கள் கைவிடுவாங்கன்னு. அப்ப நீங்க ஒரு சின்ன பொரிய போட்டா கூட மக்கள் யோசிப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை பெரிய அளவுல வருது. தண்ணியை கொடுக்க மாட்டேன்னு சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட். டெல்லிக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட். டெல்லியோடைய போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்ப நீங்க இதை எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு ஆம் ஆத்மி மேல பழிய போட்டு அது தப்பிச்சுக்கிறது, அது ஓட்ட வாங்குது. இப்ப அப்படிதான் முடிஞ்சு போச்சு டெல்லியில. ஏன்னா இவருடைய கைது, அது பின்னாடியான மிகப்பெரிய அலை, இதெல்லாத்தையும் ஓரங்கட்டி இதை ஓட்டு வங்கியா மாற்றுவதற்கான சகல வேலையும் பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு கூட அவங்க பெரிய அளவுல வேலை பார்த்தாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டியில இருக்கிற எம்பியை வச்சு, நியமன எம்பியை வச்சு அவங்க நிறைய வேலையெல்லாம் பார்த்தாங்க. அவங்க எப்படியாவது டெல்லியை கைப்பற்றணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப உஷாரா இருந்தாங்கன்றதுல இது நமக்கு புரியுது. ஆனா பஞ்சாப்ல விவசாயிகளுடைய போராட்டத்தின் போது டெல்லியில அவங்களுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி செய்த உதவியினால்தான் பஞ்சாப்ல அவங்களை ஜெயிக்க வச்சாங்க. நீங்க 1.5 வருஷம் டெல்லியில போராட்டம் நடத்தின விவசாயிகளுக்கு பெரிய துணையா ஆம் ஆத்மி பார்ட்டி நின்னுச்சு. அந்த டெல்லிக்குள்ள இருக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட 800 பேர் இறந்தாங்க விவசாயிகள். ஏங்க 2வது கட்டமா இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச போது கூட நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ட்ரோன் வழியாக குண்டு போட்டு இறந்து போயிட்டாங்க. இப்ப அதை கையில எடுத்துட்டு கலஷ் யாத்திரான்ற பேர்ல இந்த விவசாயிகள் நாடு நாடா மாநிலம் பூரா போயிட்டு இருந்தாங்க. சோ அப்ப அவங்க அரசியலா தெளிவா இருக்கிறாங்க. அப்ப தெளிவா இருக்கிறனாலே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க பஞ்சாபுக்குள்ள உனக்கு இடம் இல்லப்பா அப்படின்னு ஆம் ஆத்மி போனா போதும் ஒரு 3 சீட்டை கொடுத்துட்டு மிச்சத்தை காங்கிரஸ் கொடுத்துட்டு எனக்கு பொது எதிரி இவன், அப்ப காங்கிரஸ் வந்தா மொத்தமா மாத்த முடியும், ஆட்சியை மாத்த முடியும் என்ற நம்பிக்கையில அந்த விவசாயிகள் அங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்க நீ அல்வா கிண்டனாலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா களத்துல நிக்கிறவங்கல்ல, நீ அல்வா கிண்டனாலும் நம்ப மாட்டாங்க. உள்ள போய் நீங்க கோயிலுக்குள்ள போய் என்ன உள் போட்டாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க. அதுதான் அங்க நடந்திருக்கு. ஏன்னா அந்த மக்கள் அரசியலாக வெளிப்படைஞ்சிருந்தாங்க. நேரடியாக அரசியலால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் நிறைய பறி கொடுத்திருக்காங்க உயிரினங்களை. அதனால அவங்க தெளிவா முடிவெடுத்து அடிச்சு ஓட விட்டாங்க. நிச்சயமா நம்ம இவ்வளவு பேசிட்டு தமிழ்நாட்டை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. தமிழகத்தில் இந்த தேர்தலை மக்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி அமைவதுல திமுக தன்னுடைய கூட்டணி என்ன என்பதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஆனா அதிமுக பாத்தீங்கன்னா பாஜகவோடு இணைய முடியாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இப்படிதான் கூட்டணி அமைந்தது. பாஜகவின் நோக்கம் இந்த 2வது இடத்திற்கு தாங்கள் வந்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருந்தது என்பது போல பல்வேறு கருத்துக்கள் வந்தது. நீங்க அப்ப அதை எப்படி பாத்தீங்க? இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கும் போது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதிமுகவை பொறுத்தவரை இந்த சேலஞ்ச, இந்த பிரச்சனை வரும்ன்றத நம்ம பலமுறை எச்சரிச்சுக்கிட்டே இருக்கோம். அதிமுக கண்ணு முன்னாடி அழிஞ்சு போறதுல நமக்கு எந்த ஆஹா அப்படின்னு சந்தோஷப்படுற இடமே இல்லை. நம்மை பொறுத்தவரையில் திராவிட கட்சிகள் இங்க இருக்கட்டும், அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க, நம்மளோட சித்தாந்தம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நம்ம சண்டை ஓட்டுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஆனா நாளைக்கு வேற ஒரு இந்த காவி கும்பலை உள்ள விட்டு நிம்மதியா வாழ முடியாது, ஒரு நேரம் சோறு சாப்பிட முடியாம போயிருமேன்ற ஒரு அச்சத்துல நாம இருந்தோம். ஆனா காவி கும்பலை எப்படி பார்க்கணும்ன்ற பார்வை பிஜேபி அதிமுக பார்க்க தவறிடுச்சு. போன முறையே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, போன எலெக்ஷன்ல அதிமுக கூட கூட்டணியா இருக்கும் போதே தென் சென்னையில நிற்கிற போது ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அந்த வீடியோல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பாட்டி, ஒரு தொழிலாளி பாட்டி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல போய், மா இப்ப எல்லாம் ரெட்டலைதான் தாமரையா மாறி இருக்கு, ரெட்டலைதான் தாமரை ஆயிடுச்சு, புரியுதா உனக்கு? அப்படியாப்பா அப்படின்னு அம்மா கேட்கறாங்க. அப்பனா நான் தாமரைக்கே ஓட்டு போட்டுறேன்ப்பா. அப்ப ரெட்டலை தாமரையா மாறிடுச்சுன்னா அவங்களுடைய நினைப்பு நம்ம சின்னம் தான் தாமரை அப்படின்ற புரிதல் ஒண்ணு. 2வது, அந்த காலகட்டத்திலேயே கிளை கழகங்களை எல்லாம் கைப்பற்ற ஆரம்பிச்சது பிஜேபி. பணம் கொடுத்து
அவங்கள வந்து கையில வச்சுட்டு அவங்கள பயன்படுத்திக்கிட்டு, ஏன்னா கூட்டணியா இருந்த போது இதை நம்ம எச்சரிக்கையா சொன்னோம். கூட்டணின்ற பேர்ல நிதிஷ்குமார் யாதவை இன்னைக்கு முடிச்சு விட்டுருக்காங்க. நிதிஷ்குமார் யாதவ் போன சட்டமன்ற எலெக்ஷன்ல 43 சீட்டு, ஆனா 71 சீட்டு பிஜேபி. நிதிஷ்குமார் முதுகுல ஏறி அந்த ரத்தத்தை உறிஞ்சு அந்த மக்களோட கலந்து இந்த சீட்டை வாங்கியிருக்கு. இதை நம்ம எச்சரிக்கையா சொல்லிட்டே இருந்தோம். ஆனா இந்த கும்பல் கேட்கவே இல்லை. இன்னைக்கு அது நடந்து போச்சுங்க. 7 தொகுதியில 2வது இடத்துல பிஜேபி, 7 தொகுதியில 3வது இடத்துல அதிமுக. இது எவ்வளவு பெரிய பின்னடைவு. நமக்கு கவலையா இருக்குங்க. நம்ம கண்ணு முன்னாடி தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ்நாட்டினுடைய பூர்வீக ஒரு கட்சியா இருக்கக்கூடிய, நம்ம சித்தாந்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்சி நலிவடைந்து ஒண்ணுமில்லாம போச்சேன்னு நமக்கு கவலையா இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் ஜெயிக்கல அதிமுக. பிஜேபி ஜெயிக்காம போறதுன்றது நம்ம அதுக்கான வேலையை செய்வோம். ஆனா அதிமுகவும் ஜெயிக்காம போனது காரணம் அவர்களுக்குள்ள இருந்த அதிகார வெறி, அதிகார போட்டி. அவங்க இன்னைக்கு வரையும் மோடியை கெட்டவன் சொல்லல, மோடி ஆட்சியை கெட்டவன் சொல்லல. மோடி ஆட்சியில இருக்கிற கெட்டதுகளை அவங்க பேசவே இல்லை. எல்லா தவறான திட்டமிடலுக்கும் கையெழுத்து போட்டு வந்த உட்கார்ந்த கூட்டம் தான் இந்த அதிமுக. ஆனா இன்னைக்கு பிஜேபிக்கு பின்னாடி போற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு முதல் கட்டமைப்பை செழுமைப்படுத்த வேண்டிய விஷயத்துல ஓபிஎஸ் தெளிவா இருக்கணும். இல்லைன்னா மொத்தமா முடிஞ்சிடும், இந்த கட்சியே முடிச்சிருவாங்க. அதைத்தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நிச்சயமா ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்திருக்காங்க. இந்த அதிமுகவினுடைய ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க, கொஞ்சம் அதிமுகவை தன் பக்கத்துல இழுத்திருக்கிறாங்க. 2வது புதிய இளைஞர்களை நம்ம அண்ணாமலையோடைய பரப்புரை பிரச்சாரங்கள் நடக்கிறது, வைக்கிறது, பாட்டு போடுறது, பின்னாடி காட்டு வர்றது எல்லாத்தையும் போட்டு ஒரு வழியா சமூக வலைத்தளத்துல இயங்குற இளைஞர்களை கொஞ்சம் கையில வச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட இந்தியா கூட்டணிக்கு ஒரு சவால் இருக்கு. இந்த தேர்தலோட இப்படியே முடிச்சுட்டும் போகாம தொடர்ந்து களத்துல கருத்தியல் ரீதியாக இளைஞர்களை வென்றெடுக்கணும், அறிவுப்படுத்தணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அரசியல்ன்றத அடுத்த கட்டமா நம்ம செய்ய வேண்டியிருக்கும். இல்லைன்னா அண்ணாமலை மாதிரியான எதற்கும் லாயக்கில்லாத அரேபிய காடுகளை எல்லாம் தலைவர்களா நினைச்சிட்டு குழந்தைங்க வந்துடக்கூடாது. அது ஒண்ணுதான் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற நிலவரம். அப்படி பார்க்கும்போது அதிமுக ரொம்ப பரிதாபகரமான ஒரு இடத்துல இருக்கு. அது தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் என்று நம்புறோம். சரி, அது நீங்க இவ்வளவு சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா, குறிப்பாக கோவையில அதிமுக ஒரு காலத்தில் எவ்வளவு செல்வாக்குடன் இருந்தது என்பது அனைவருக்குமே தெரியும். அது வந்து அதிமுகவின் கோட்டை, யாருமே அசைக்க முடியாது என்று தொடர்ந்து ஒரு கருத்து இருந்து கொண்டிருந்தது. செந்தில் பாலாஜி அவருடைய தேர்தல் யுக்திகளின் மூலம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை திமுகவுக்கு தேடி தந்தார் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அங்க களத்தில் இருக்கும் பொழுது அவருக்கும் வந்து குறிப்பிட்ட சதவிகிதம், அது கிட்டத்தட்ட 2வது இடத்தில் வரக்கூடிய அளவுக்கு வாக்குகள் அவருக்கு கிடைக்கிறது என்றால், அதிமுகவின் அந்த செல்வாக்கு என்ன ஆனது? அந்த கொங்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை என்று சொன்னார்களே, அது என்ன ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த இடைப்பட்ட காலத்துல ஏன் அதிமுகவின் செல்வாக்கு அங்க குறைந்து போனது? இத்தனைக்கும் வந்து இபிஎஸ் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பெருவாரியான சமூகத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர். அப்படியும் வந்து என்ன ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அதிமுகக்குள்ள இருக்கிற பிரிஞ்சு போனாங்க, பிளவுபட்டுச்சு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டைனமிக்கா கட்டுப்படுத்தி ஆளுமையோட ஜெயலலிதா போல நின்று பேசக்கூடிய தலைவரா இபிஎஸ் இல்ல. அவரே கையை கட்டிட்டு நிக்கிற மாதிரிதான் நிக்கிறாரு. ஒண்ணு. 2வது விஷயம், கொங்கு மண்டலத்துல போன சட்டமன்ற தேர்தல 10 சீட்டையும் மொத்தமா அடிச்சவங்க அதிமுக. ஆனா இன்னைக்கு கொங்கு மண்டலம் என்னங்க, தமிழ்நாடு முழுசா மொத்தமா அடிச்சு தூக்கி இருக்கு திமுக. அப்ப இதுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னா, இவங்க ஒண்ணுமே இல்லாம, களத்தை கட்டாம, கட்சியை கட்டாம, கட்சியை களத்துக்குள்ள வேலை செய்ய விடாம வேடிக்கை பார்த்ததனுடைய விளைவு. நீங்க இந்த தேர்தலையே மத்தியானத்துக்கு மேல, அதை கூட நம்ம பேசியிருக்கோம், நம்ம உரையாடல்களை பேசியிருக்கோம். மத்தியானத்துக்கு மேல பூத் கமிட்டி ஆளே இல்லைங்க. பிஜேபி உட்கார்ந்து இருக்கிறான், இங்க திமுக உட்கார்ந்து கண்ணுல விளக்கணை ஊத்தி பாத்துட்டு இருக்கிறாங்க. கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு பணம் வரல, பூத் கமிட்டியில உட்கார்ந்து நாங்க வேலை செய்யறது கூட எங்களுக்கு பணம் வரல, அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டேன்றாங்க. இப்படிலாம் ஒரு இயக்கம் இருக்குமாங்க? உயிரை பணைய வச்சுட்டு வேலை பார்ப்பாங்க. பூத் கமிட்டி அவ்வளவு வலிமையா இருக்கும். அங்கதான் அடிக்கடி நடக்கும், அங்கதான் பெரிய கொலையெல்லாம் நடக்கும் பூத் கமிட்டியை வச்சுதான். நாங்க அவ்வளவு பார்த்திருக்கோம். ஆனா அதிமுகவினுடைய பூத் கமிட்டி மத்தியானத்துக்கு மேல வெளியே போயிடுச்சுங்க. அப்ப அவங்க அந்த ஓட்டு நடக்கிற அன்னைக்கு அங்க இல்லவே இல்லை. அப்ப இவங்களுக்கு கட்சி குறித்த ஒரு பெரிய அக்கறை இல்லை. கட்சியை அடித்தளத்துல கட்டமைப்பை வலுவாக்குறதுல நம்ம இபிஎஸ் தோத்து போனாரு. 3வது, கட்சி பணத்தை வைத்து ஓடுதே ஒழிய சித்தாந்தம் இல்லாம போச்சு. முன்னாடி ஜெயலலிதாவும் எம்ஜிஆரினுடைய முகத்துக்காக நான் ஓட்டு போடுறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு யார் முகத்துக்காக போடுவாங்க? உள்ளுக்குள்ள இருக்கிற ஆளுங்களவே அவர் கண்ட்ரோல் பண்ணி கையில வச்சுட்டு இருக்காரு இபிஎஸ். அதுல என்ன பரப்புறாங்க, இவர் பிஜேபி போறாரு, இந்த மந்திரி பிஜேபி போறாரு, தங்கமணி போறாரு, ரங்கமணி போறாரு, அங்கமணி போறாருன்னு கிளப்பி விட்டுட்டே இருக்கான்.
இப்ப இவருக்கு இவங்களை கட்டுப்படுத்தி வைக்கவே சரியா போகுது நேரம். இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்து கட்சி கட்டமைப்பை உருவாக்காம அடுத்த முறை நினைச்சு கூட பார்க்க முடியாத தோல்வியை சந்திக்கும். இதுவே படுதோல்விதான். தொடர்ந்து 3வது 4வது தோல்வி இது. அப்ப அதிமுக சித்தாந்த ரீதியில தெளிவுபடுத்தி தங்களுடைய அமைப்பை வலுவாக கட்டலைன்னா பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டி இருக்கும். நிச்சயமா. இன்னொன்று பாத்தீங்கன்னா, காலையிலேயே யாருக்கு அதிர்ச்சியாக இருந்ததோ தெரியாது. நீங்க பார்த்திருப்பீங்க, பிரதமர் மோடிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்திருக்கும். முதல் 2 சுற்றுகள்ல அவருக்கு பின்னடைவு. அது வந்து பாத்தீங்கன்னா, எல்லா தொலைக்காட்சிகளுமே வந்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னடா அது அவருக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தெரியும், தொடர்ந்து தேர்தலை பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த கட்டங்கள்ல இது வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரதமர் மோடி எப்படி தோற்பார், அவர் எப்படியும் வெற்றி பெறுவார் என்று எல்லாருக்குமே மனதுக்குள் தெரியும். இருந்தாலும் அந்த 2 சுற்றுகளை பார்த்த உடனே பிரதமருக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருக்கும். நீங்க அந்த செய்தியை பார்த்த உடனே என்ன நினைச்சீங்க? ஏன்னா அவங்க வந்து ராகுல் அப்படி வந்து பின்னடைவை சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவர் தொடர்ந்து முன்னிலை. இப்பவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல இருக்கிறாரு. அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல, ஆல்ரெடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு கள நிலவரம் ஒண்ணு வந்தது. இந்த வாரணாசி காசியுடைய கள நிலவரம். அதுல அந்த மக்கள்கிட்ட நேரடியாக ஒரு தொலைக்காட்சி எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த தொலைக்காட்சி எடுத்து போட்டுட்டு அவங்க கன்க்ளூஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மோடி கொஞ்சம் அசந்தா மோடியவே காலி பண்ணிடுவாங்க, இங்க கள நிலவரம் அப்படித்தான் இருக்கு அப்படின்னு பேசுனாங்க. நம்ம அதை பேசியிருக்கோம். நம்ம ஒரு வீடியோவா கூட அதை போட்டோம். ஏன்னா மோடி தோக்குறத எத்தனை வீடியோ போட சொன்னாலும் நான் போடுவேன். ஏன்னா எனக்கு அது நான் எதிர்பார்க்கிற ஒண்ணு. ஆனா காலையில் என்னத்தையும் 4 சுற்றுங்க, 4 சுற்று முடிகிற வரையும் அவர் தோத்துதான் இருந்தாரு. அரண்டுட்டானுங்க. தமிழ்நாட்டுல இந்த ஆன்லைன்ல உட்கார்ந்து கொஞ்சம் பேரை ஓட்டு வாங்கிட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த ஆன்லைன்ல உட்கார்ந்து உருட்டுற பசங்க பூரா கதற ஆரம்பிச்சிட்டானுங்க, ஐயோ அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் ஒரே குஷி. என்னன்னா அவர் ஜெயிச்சிருவாருன்னு நமக்கு தெரியுங்க. ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜெயிக்க வச்சிருவாங்கன்னு நமக்கு தெரியுங்க. ஆனா ஒரு 4 அதாவது தபால் ஓட்டு இந்த இதெல்லாம் எண்ணி முடிக்கிற வரைக்கும் மனுஷன் உசுறு போய் உசுறு வந்துச்சு பாருங்க. அப்போ பாரு நான்லாம் அப்படியே அதாவது அந்த வேன்ல ரோட் ஷோ போனேன்னா பாக்குறேன் ஓட்ட போட்டுருவேன். அவர் அப்படித்தானே சொன்னாரு, நான் ரோட் ஷோ போனா போதுங்க மக்கள் எனக்கு ஓட்ட அள்ளி தந்துருவாங்கன்னு. ஆனா கோவாலே ஒன்னியவே குளம் நடுஞ்சு வச்சுட்டோம் பாத்தியா அப்படின்ற சீன் தான் அது. 4 கட்டங்க. அவர் நொந்திருப்பாரு, நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு. ஏன்டா நான் என்னென்ன வேஷம் எல்லாம் போட்டேன், நான் வந்து கன்னியாகுமரி வரையும் போய் காவி வேஷம் எல்லாம் போட்டேன்யா, அதுக்காக நீங்க என்னைய பாஸ் ஆக்கி விட்டுலான்ற அளவுக்கு அவர் நொந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த அச்சம் காவியலுக்கு அவசியம் நான் நினைக்கிறேன். தன்னை முன்னிறுத்தி தான் தான் ஒரு சித்தாந்தத்தின் அடையாளம் என்று சொல்லுகிற யாருக்கும் இந்த பின்னடைவு ஒரு பாடமா இருக்கும். நம்ம மோடிக்கு வந்ததுல என்ன எங்களை மாதிரி ஆளுகளுக்குன்னா, இந்த நெட்டிசன்கள்ல உட்கார்ந்துட்டு நம்மள அல்சாட்டே பண்ண பசங்க ஒரு 2 மணி நேரம் பயந்துட்டானுங்க பாரு, ஆள் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அது நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஜிய கதற விட்டதுல மனசு ஆத்ம திருப்தியா இருக்கு. சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு தேர்தல் வந்து இப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னாங்க. மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அதுதான் நடக்கும் அப்படின்னு. இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க அதை பத்தி யோசிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து கூட்டணி போறீங்க, மாநில கட்சிகளினுடைய உதவி இல்லாம நீங்க நிக்க மாட்டீங்க. அத இவர் வந்தாலும் அப்படிதான், இங்க இந்தியா கூட்டணி வந்தாலும் அதுதான். அப்ப மாநில கட்சிகளினுடைய உதவி இல்லாம நீங்க ஆட்சி செய்யும் போது மாநிலங்களுக்குள்ள மக்கள் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க, ஒரு போராட்டம் நடக்கும், ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது பல மாநில உரிமைகளை காவு வாங்கும். இன்னைக்கு ஒடிசா வந்திருக்கு, அருணாச்சல பிரதேசம் வந்திருக்கு. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம், மூட்டை கட்டி வச்சுட்டு சரி வாங்க நாளை கழிச்சு நம்ம திரும்ப ஒரு தேர்தல் போவோம்னு சொல்லுவாங்களா? அப்ப அந்த மாநில மக்களினுடைய உரிமையை பறிக்கிற விஷயம் தானே, அதெல்லாம் பார்ப்பாங்க மக்கள். அப்ப ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க. போன ஆட்சி போல நினைச்சதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்ற சூழ்நிலை யார் ஆட்சிக்கு வந்தாலும் இனி இருக்காது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதைத்தான் செய்ய வேண்டிய ஒரு இடத்திற்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள் அப்படின்றத யதார்த்தமா நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் நல்லதும் கூட. மக்களாட்சி தத்துவத்துல பெரும்பான்மைன்ற போர்வையில நான் எதை வேணாலும் செய்வேன் மக்களுக்கு எதிரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு இடத்துல ஒரு செக் வச்ச மாதிரிதான் இந்த சூழல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு யூனிஃபார்ம், காவல்துறைக்கெல்லாம் காவி சட்டையை போட்டு விட்டுருவேன், இதெல்லாம் செல்லாது இனிமேல். இனிமேல் அவர் அடங்கி வாச்சாருன்னா ஒரு 5 வருஷத்துக்கு இருக்கலாம், இல்லைன்னா அதையும் புடுங்கி விட்டு போயிடுவானுங்க. 2 வருஷம் ஒரே வருஷம் நான் வந்து என்னுடைய இதை வந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்,
என்னுடைய ஆதரவை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் போனா ஆட்சி முடிஞ்சு போயிடும். அதனால அந்த பயத்தோட தான். சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவர்களுடைய இருவருடைய அரசியல் பின்னணியுமே நமக்கு தெரியும். நம்பிக்கையே இல்லாத ஒரு கும்பல். ஆமா, இப்ப சந்திரபாபு நாயுடு தானங்க போய் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தவே கொண்டு வந்தாரு, ஞாபகம் இருக்குங்களா? பார்லிமெண்ட்ல சந்திரபாபு நாயுடு தான் மோடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. கடைசி கட்டத்துல போய் அவரோட ஜாயின் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்தாருன்னா அவர் என்ன வேணாலும் செய்வார். இது எங்க சொந்த மாமனாரவே காலி பண்ணி என்டிஆர் தான் இந்த தெலுங்கு தேச கட்சியவே கொண்டு வந்தாரு. அவரவே கட்சியில இருந்து நீக்கி நீங்கள் சென்று வரலாம் மாமா அப்படின்னு அனுப்புறவர் தான் இந்த சந்திரபாபு நாயுடு. கோவிடுகாரவையே ஒண்ணும் இல்லாம பண்ணவரு நம்ம தெய்வ குழந்தை என்னன்னு ஆக போறாரோ தெரியல. சரி, பார்க்கலாம். தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. நிறைய நம்ம பேசி இருக்கிறோம். மக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு பாஜகவுக்கு தெளிவா ஒரு கடிவாளத்தை போட்டிருக்கிறாங்க. பாஜக எப்படி இதற்கு பிறகு செயல்பட போகிறார்கள் என்று பார்க்கலாம். இந்தியா கூட்டணிக்கு ஏமாற்றம் தான் என்றாலும் கூட இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாமே போய் அப்படி என்றால் அதற்கு முன்பாக வந்த செய்திகள் எல்லாம் எப்படி திரித்து மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு ஊடகங்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய பங்கை ஆற்றி இருக்கின்றன. தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு பார்க்கலாம். மக்களின் தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இன்றைக்கு இது பற்றி நிறைய பேசி இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.